الله سبحانه وتعالى وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو صدق الله مولانا العظيم. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மூமினுக்கு பல்வேறு சோதனைகளை, கவலைகளை தரலாம். ஆனால் மறு உலக வாழ்க்கையில் அந்த மூமினுக்கு ஒரு நிரந்தரமான வெற்றியும் கவலை இல்லாத ஒரு சூழல்களையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். கியாமத்துடைய நாளில் சொர்க்கம் போகும்போர்கள் சொல்லுகிறார்கள், கவலைகளிலிருந்து எங்களை விட்டு நீக்கி வைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொர்க்கத்துக்குள்ளே போன உடனே சொல்லுவாங்களாம். எங்களை விட்டு கவலையை அவர்களை விட்டு கவலைகளை நீக்கி வைத்தது தான் சொர்க்கத்தில் கிடைக்கிற முதலாவது சந்தோஷம். இந்த உலகத்துக்கும் சொர்க்கத்துக்கான முதல் வேறுபாடு என்னன்னு கேட்டால், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மன வருத்தம் இது உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். மறு உலக வாழ்க்கை சொர்க்கம் அப்படின்னா அதில் முதலாவது விஷயமே என்னன்னு கேட்டால், அவங்கள்ட்ட கவலை இருக்காது. கவலையை மறப்பதற்குத்தானே பல்வேறு சூழல்கள் இங்கே தேவைப்படுகிறது. எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் விழுந்தவுடனே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மினல் ஹுஸ்ன், கவலையிலிருந்து, வல் ஜுபுன், கோழைத்தனத்திலிருந்து என்றெல்லாம் துவாக்களை செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுஸ்னி, நான் உன்னிடத்தில் கவலைகளிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று காலையிலும் மாலையிலும் நாம் ஓதி வர வேண்டும். எனவே அந்த கவலை என்பது எல்லோருக்குமான ஒன்று, பொது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ரசூலுல்லாவே ஓதனாங்கனாக்கா ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில் கவலை இருந்திருக்கு. நபிமார்களாக இருந்தாலும் அவர்களும் இந்த உலக வாழ்க்கையில் கவலைப்படுகிற காட்சிகள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர்கள் யாருன்னு நம்ம பார்க்கவே முடியாது. அனாதையாக இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கிறது. 15 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு அனாதைன்னு சொல்லுவாங்க. 10 வயசுக்குள்ள தந்தை மூத்தா போயிட்டாருன்னா அது அனாதைன்னு சொல்லுவோம். 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைக்கு எத்தா மூத்தா போயிட்டாருன்னா அனாதைன்னு சொல்லுவோம். தந்தையை பார்த்துருக்கும். ஆனால் ரசூலுல்லாவுடைய நிலைமை என்னென்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடியே தந்தை மூத்தாயிட்டாங்க. ரசூலுல்லா பிறக்கும்போது தந்தை வஃபாத் ஆகியிருந்தார். ரசூலுல்லாவுக்கு நினப்பு தெரிகிற கொஞ்சம் 6 வயசு இருக்கும். அவங்க அம்மா ஆமீனா அம்மையார் அவர்கள் ரசூலுல்லாவை கூப்பிட்டுட்டு அத்தாவுடைய கபரை காட்ட கூட்டிகிட்டு போனாங்க. இதுதான் அவங்க அத்தா, இங்கே தான் மூத்தானாங்க அப்படின்னு காட்டினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வருகிற போது அவர்களுக்கு நோய்வாய்ப்படுகிறது. தாயாரும் மூத்தா போயிட்டாங்க 6 வயசில். மதீனாவில் இருக்கிற உறவினர்களை அறிமுகப்படுத்துவதற்குத்தான், தன் மகனுக்கு அடுத்து யாரெல்லாம் சொந்தக்காரங்க இருக்கிறாங்கன்னு காட்டுறதுக்கு தான் மதீனாவுக்கு போனாங்க. போன வகையில் அவர்களும் மௌத்து. யோசித்து பாருங்கள், பிறப்பதற்கு முன்பே தந்தை இழந்து, பிறந்த 6வது வயதில் தாயையும் இழந்த ரசூலுல்லா எந்த அளவிற்கு மன வருத்தப்பட்டிருப்பார்கள். சஹாபிகளோடு ஒரு தடவை தன் தாயாருடைய கபருக்கு ரசூலுல்லா போனாங்க. இந்த இடத்துல மண்டிட்டு ரசூலுல்லா அழுதார்கள்னு ஹதீஸ் வருகிறது. ஒரு வளர்ப்பதற்கு, தன்னை பராமரிப்பதற்கு, பாதுகாப்பதற்கு ஆள் இல்லை என்று வருகிற போது அதில் ஏற்படக்கூடிய கவலை மிக கடுமையானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், வஜதக ஆயிலன், உங்களை தேவை உள்ளவர்களாக நாம் பெற்றுக்கொண்டோம். வஜதக வால்லன், உங்களை வழி இதுதான் சரியான வழின்னு தெரியாமல் நீங்கள் வாழ்ந்தவர்களாக நாம் உங்களை பெற்றுக்கொண்டோம் என்றெல்லாம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த அளவு கஷ்டப்பட்டீங்க, நம்ம தான் வழிகாட்டணும் என்று அல்லாஹ் பெருமானாருடைய வாழ்க்கையை குறிப்பிடுவது உண்டு. எனவே ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையிலும் சோதனை இருந்திருக்கிறது. அப்போ கவலைகளும் சோதனைகளும் என்பது மனித வாழ்க்கையில் யதார்த்தமானது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் நாம் மீள வேண்டும்.
வை எம்சஸ்கல்லாஹ் பிலுரின், உங்களுக்கு ஒரு தீமை வருகின்றது என்று சொன்னால் பலா காஷிபலகு இல்லாஹு, அவனை தாண்டி வேறு யாரும் அதை நீக்க முடியாது என்கிற போது அந்த கவலைகளை நீக்குவதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்ற துவாக்களை செய்கின்ற பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த கவலைகளின் சந்தர்ப்பத்தில் நமக்கு மட்டும்தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய சோதனை தந்திருக்கிறான் என்று யோசிக்கக்கூடாது. நம்மை விட அதிகமாக சோதிக்கப்பட்டவர்களை பார்க்கிற போது தான் இந்த நேரத்தில் அவங்களாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, நமக்கு அவ்வளோ பெரிய கஷ்டங்களும் சிரமமும் இல்லை என்று நாம் நம் மனதை தேர்ச்சி கொள்வதற்கு முற்படணும். ஆனால் நம்முடைய நிலைமை என்னென்னா, நமக்கு வந்திருக்கிறது தான் பெரிய துக்கம் என்று நாம் நினைக்கிறோம். இதை தாண்டி உலகத்தில் யாருக்கும் இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்ததில்லை, நமக்கு தான் இவ்வளோ தொடர்ச்சியாக பிரச்சனை வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை படிக்கிற போது அந்த நிகழ்வெல்லாம் மாறிடும். 2 வயசு புள்ள இப்ராஹிம், ஒரு ஆம்பளை புள்ள, அது மூத்தா போயிடுச்சு. ரசூலுல்லா மடியில் வச்சு அந்த குழந்தையை பார்த்து பேசுகிறார். இப்ராஹிம், நாங்கள் உங்கள் பிரிவின் காரணமாக கவலைப்படுகிறோம். இன்னால ஃபிராக்கிக்கெல்லாம் மஹ்சூனூன், நீ எங்களை விட்டு மௌத்தா போனதை கண்டு நான் கவலைப்படுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கண்ணில் தண்ணி வருது. ஆனாலும் கலாக்கதிற்கு புறம்பா அல்லாஹ் கொடுத்த ஒரு சோதனைக்கு அதை எதிர்த்தோ அது சம்பந்தமாக வேறு எந்த பேச்சும் நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். ரசூலுல்லாவுடைய பொம்பளை பிள்ளைங்களில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தவிர, ஒரே ஒரு பிள்ளையை தவிர மற்ற எல்லா குழந்தைங்களும் ரசூலுல்லாஹ் தான் அடக்கமே பண்ணாங்க. அவர்களே கொண்டு போய் ஜனாதா கபூரில் அந்த கபூரில் வைக்கிற காட்சியில் நிற்கிறார்கள். அடக்கின பிறகு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு ரசூலுல்லாஹ் துவா ஓதுறாங்க. யோசித்து பாருங்கள், தன் பெற்ற பிள்ளைகளை தானே கையிலே தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்வது எவ்வளோ பெரிய வருத்தமான விஷயம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருந்த அந்த 6 குழந்தைகளில் ஃபாத்திமாவை தவிர எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹ் தான் நடக்கினார்கள் என்ற வரலாறை படிக்கிற போது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு சோதனைக்கு உட்பட்ட மனிதனாக நாம் நினைத்து கொள்வோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடந்திருக்கிறது. எனவே கவலைகள் துக்கங்கள் என்பது இயல்பானது, அது நபிமார்களுக்கும் கூட வரும். அந்த கவலைகளின் சந்தர்ப்பங்களிலே நாம் அதிகம் அல்லாஹுவின் பக்கம் மீள வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுஸ்ன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹுல், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கலபத்தி தைன் வ கஹ்ரி ரிஜால். இந்த துவாக்கள் எல்லாம் இது சம்பந்தப்பட்டது தான். இதையெல்லாம் துவாக்களை அறிந்து கொண்டு காலையிலும் மாலையிலும் நாம் ஓதுகின்ற போது நம் வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுகின்ற எல்லா சோதனைகளையும் அல்லாஹ் நீக்கி அதை கொண்டு செலுத்துகின்ற, அதை தாங்கிக் கொள்ளுகின்ற, அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். சோதனைகள் இல்லாத ஒரு சூழல்களை உருவாக்குவானாக. ஏற்பட்டிருக்கிற சோதனைகளை நாம் நீக்கி வைப்பானாக. எளிதாக அது நம் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகின்ற ஒரு சூழல்களை உருவாக்கி வைப்பானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.